சென்னை விருகம்பாக்கம் ஆற்காடு சாலையில் வேம்புலி பேருந்து நிறுத்தத்தில் பயணிகள் நிழற்குடை இல்லாததால் பயணிகள் அவதியடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்காலிகமாக கூடாரம் அமைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் ரஃபீக் வழங்கிய கூடுதல் விவரங்களை தற்போது கேட்கலாம். சென்னை விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்காடு சாலையில் பேருந்து நிறுத்தம் அருகாமையில் தற்போது இருந்து வருகிறோம். இங்கு இருக்கக்கூடிய தற்காலிக பேருந்து நிறுத்தம் பந்தல் பேருந்து நிறுத்தமாக இங்கு போடப்பட்டுள்ளது. தற்காலிகமாக இந்த பந்தல் பேருந்து நிறுத்தம் போடப்பட்டுள்ள நிலையில் மழை காலங்களில் இருக்கக்கூடிய பேருந்து பயணிகள் மிகவும் அவதிப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டு வந்துள்ளது. அது மட்டுமின்றி இருக்கக்கூடிய இந்த சாலையில் இருக்கக்கூடிய இந்த பேருந்து நிறுத்தம் உடனடியாக அகற்றி அமைத்து தரப்பட வேண்டும் என்பது சென்னை மாநகராட்சிக்கும் தமிழக அரசுக்கும் கோரிக்கை வைத்து வருகின்றன. அது மட்டுமின்றி இங்கே இருக்கக்கூடிய போதிய வசதிகள் இல்லை என்பதுதான் முக்கியமாக குற்றச்சாட்டாக உள்ளது. அதாவது அமர்வதற்கான போதிய சேர்கள் சரியான முறையில் இல்லை. அது மட்டுமின்றி கூட்ட நெரிசல்கள் அதிகமாக இருக்கும் பொழுது திடீரென பேருந்துகள் நிறுத்தும் நிலையிலே விபத்துகளும் மற்றும் ஆபத்துகளும் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. போக்குவரத்துறை அமைச்சர் உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்காடு சாலையில் அமைந்துள்ள இந்த பந்தல் போடப்பட்டுள்ள இந்த பேருந்தை உடனடியாக மாற்றி அமைத்து சீரான பேருந்து நிறுத்தத்தை உடனடியாக பேருந்தில் செல்லக்கூடிய பயணிகளிடையே கோரிக்கையாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரசுராமன், செய்தியாளர் ரஃபீக். இந்த பஸ் ஸ்டாப் விருங்கம்பாக்கம் ஐனிக்ஸ் மால் பஸ் ஸ்டாண்டு. இது மட்டும்தான் போட்டிருக்காங்க, பண்டல் மாதிரி தான் போட்டிருக்காங்க. இந்த பண்டல் கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டாக மாற்றினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான். அது அப்பத்துலேருந்து அப்படி தானே இருக்காங்க, ரெடி பண்ணவும் மாட்டுறாங்க. என்ன இதுன்னே தெரியல. இவங்க ரெடி பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த ஷூலாம் போட்டுன்னு போகிறேன் நானே, இது ஓவராக ரெடி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ட்ரெயின்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப தண்ணிலாம் சுட்டுது. லேப்டாப்லாம் அப்பப்போ எடுத்துகிட்டு வரோம் ஹேக்கத்தானுக்கு. அதனால் நினைஞ்சிச்சுன்னா ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. இங்கே நிற்க முடியல. பஸ்ஸு ரொம்ப தள்ளி வர நிற்கிது. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக நிற்குது. தாண்டி வர வேண்டியதாக இருக்குது. ஷூலாம் வேஸ்ட் ஆகிடுது. இந்த பஸ் ஸ்டாப் மட்டும் மாற்றினா ஓகே, எங்களுக்கு அது மட்டும் மாற்றி கொடுத்தா ஓகே. இந்த இது மட்டும் மாற்றணும், தண்ணி தேங்க நிற்கக்கூடாது. அது மட்டும் மாற்றினாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்படி போடுறதுனால என்ன ஆகும்னா, அது பேஸ்மெண்ட் வீக்காக இருக்கனால சம்டைம் விழுந்துச்சுன்னா மேலே இங்கே உட்காரவங்க மேலே விழுந்துடும். அதனால் அங்கே எப்படி போட்டிருக்காங்க அங்கே அதுமாரி போட்டாங்கன்னா மலையில் நிற்கிறதுக்கும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். இப்படி போடுறதுனால கும்பலாக நிற்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் விரிசல்னால இச்சி தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்கும். இப்போது பஸ்ஸு வருது, 2-3 பஸ்ஸு வருதுன்னா ஓடி போய் ஏறுறதுனால என்ன ஆகும்னா சின்ன பசங்களாம் என்ன விழக்கூட வாய்ப்பு இருக்குது, அடிப்படலாம். ஸோ அதனால் கொஞ்சம் பெருசாக பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்போ தண்ணி கண்டிப்பாக விழும். ரொம்ப மழை பெஞ்சிச்சுன்னா விழும். உட்காரும் போதெல்லாம் தண்ணியாக விழும். எப்போயே பாருங்கள் தண்ணியாக இருக்குது. அதனால் மாற்றி தான் ஆகணும்.